Hello all, welcome to Samaichaa Pochu. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான non-veg ரெசிபி மட்டன் சுக்கா. இதை ஈஸியா கம்மியான டைம்லயே பண்ணிடலாம். வாங்க மட்டன் சுக்கா எப்படி பண்ணனும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ingredients எல்லாம் என்னன்னு பார்த்தலாம். மட்டன் 1/4 கிலோ. இத குக்கர்ல வேக வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் 10 நம்பர், தக்காளி 1, ginger garlic paste 1 tablespoon, chilli powder 1/2 tablespoon, coriander powder 1 tablespoon, turmeric powder 1/4 tablespoon, சீரகம் 1 tablespoon, red chillies 2, peppercorns 1 tablespoon, ஒரு கையளவு coriander leaves, ஒரு கொத்து curry leaves எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்காக்கு போடுற ஒரு ட்ரை ரோஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ரெட் சில்லிஸ், ஒரு ஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சீரகம், குருமிளகு, ரெட் சில்லிஸ் எல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு கோஸை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோன்னே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்து கூட ஒரு கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. அதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் மட்டன் வேக வச்சுருக்க ஸ்டாக் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணி மசாலா கூட நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோஸ் பவுடரை மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். அப்போ தான் மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மட்டனில் இறங்கும். இப்போ லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுட சுட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எம்மியான மட்டன் சுக்காவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.